வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். இந்த சேனல் எதுக்குன்னா, இப்போ ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு ஃபேனா, கிரிக்கெட் ஃபேனா இத்தனை நாள் கிரிக்கெட் பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். ஸோ இப்போ உங்களில் ஒருத்தங்களா நாங்கள் 3 பேர், அதாவது உங்களில் ஒரு 3 பேர் நாங்கள் மேட்சஸை ரிவ்யூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே மேட்சஸை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ நாளைக்கு நடக்க போகிற மேட்சை வந்து இப்போ ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இல்ல ரிவ்யூனா எங்களோட வியூ ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, இது எங்களோட வியூ, அது சொல்லிக்கலாம். எங்க 3 பேத்தோட வியூ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு ஒரு கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கடப்பார பேட்டிங் எஸ்ஆர்ஹெச். உங்க 2 பேரோட கருத்து என்ன? யார் ஜெயிப்பா? எடுத்தோடனே எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கும்னா ஏதாவது சொல்லணும்ல. ஏதாவது இவங்க கிட்ட பேட்டிங் நல்லா இருக்கு, இவங்க கிட்ட பவுலிங் வீக்கா இருக்கு, இல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்தோடனே இல்ல ஆர்சிபி இல்ல எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கணும் என்ன அர்த்தம்? அது நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம், டைரக்ட் அட்டாக் தான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி செம டீம், சூப்பர் லைனா போயிட்டு. அது போக வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து மேட்ச் ஆடுறாங்க. போன சீசன்ல வந்து ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்ல விளையாண்ட எல்லா மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லாமே செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கும். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கும். ஏன் ஆர்சிபி கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஏன் ஆர்சிபி வந்து தோக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு நிமிஷம் ஆர்சிபி ஒரே ஒரு நிமிஷம் சாரி, ஏன் தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க கிட்ட 2 பவுலர் இல்ல. ஹேசல்வுட் ஆட போறது இல்லையா, எஸ் தயால் இல்லையா. ஹேசல்வுட் எப்ப வருவாருன்னு தெரியல. சோ அதனால அவங்க கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு எஸ்ஆர்எச் கிட்ட. அதே மாதிரி பேட் கமிங்ஸ் ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவர் ஆடுவாரா இல்லையான்னு அது என்னன்னு தெரியல. ஆடுவாங்க இல்ல, இஷான் கிஷன் கேப்டன். தெரியல பேட் கமிங்ஸ் என்ன ஆடுவாப்டியா இல்ல இல்ல என்ன கேப்டன்சி மாறிடுச்சா என்னன்னு தெரியல. நான் பார்த்தேன் மாஸ் லீவ் போடுவோம் தெரியுமா, படத்துக்கு போற கண்டடிக்கிறதுக்கு மாஸ் லீவ் போடுவாங்களா, அந்த மாதிரி ஆஸ்திரேலியாக்காரங்க ஃபுல்லா மாஸ் லீவ் போட்டாங்க. மாஸ் லீவ் போட்டிருக்காங்களா? ஆமா இல்ல சிஎஸ்கேலயும் நம்மால் இல்ல எலிஸ். ஓகே, என்னதான் ஆர்சிபி கிட்ட பேட்டிங் லைன் அப் இருந்தாலும் டெத் ஓவர்ஸ்ல அடிக்க முடியாது. ஏன்னா ஷெப்பர்ட் இருக்கான் அடிக்கிறது. எங்க டெத்ல இருக்கட்டும், டெத் ஓவர் பவுலிங் இல்ல, டெத்ல பவுலிங் தான் இல்ல பேட்டிங் இருக்கு. பேட்டிங் இருக்கு ஓகே, டெத்ல எஸ்ஆர்எச் தான் டாமினேட் பண்ணும் பாரு. எஸ்ஆர்எச்ல டெத்ல அடிக்க யார் இருக்கா? யாரும் ஃபார்ம்ல இல்ல. நம்ம ரெட்டிகார் ஃபார்ம்ல இல்ல, போன சீசன் அடிக்கவே இல்ல. அதாவது போன சீசன் இந்த சீசன் அதாவது கொஞ்சம் லாஜிக்கா பேசணும். ஆர்சிபி ஜெயிக்கவே கூடாதுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ யாருக்கு சொன்ன யார் ஜெயிப்பாங்க? எனக்கு வந்து பார்த்தா எஸ்ஆர்எஸ் தான் தோணுது. ஆனா நீங்க 2 பேருமே எஸ்ஆர்எஸ் சொல்றீங்க. நான் கொஞ்சம் லாஜிக்கா கொஞ்சம் யோசிங்க. நான் வந்து இவங்க கிட்ட பவுலிங் 2 பேர் இல்ல, அதனால எஸ்ஆர்எஸ் கிட்ட போறேன். ஏன்னா 2 பேரும் பேட்டிங்ல ஸ்ட்ராங், பவுலிங் 2 பேரும் வீக். சோ பவுலிங்ல பார்த்தா ஆர்சிபி கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஏன்னா ஆர்சிபி கிட்ட மெயின் பவுலர்ஸ் 2 பேர் இல்ல. தம்பி இதெல்லாம் இல்ல, மிக்ஸி ஓடுமா ஓடாத சொல்லு. நான் ஆர்சிபி சப்போர்ட் பண்றேன். பாக்கலாம், நாளைக்கு பாக்கலாம். ஆர்சிபி பக்கம் நிக்கிறேன். எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீல், நம்ம கிங் கோலி இருக்காரு. அதனால என்னதான் அந்த பக்கம் வந்து 2 வேர்ல்டு கப் வின் பண்ண பேட்ஸ்மேன் இருந்தாலும் அப்படின்னு இல்ல. ஆனா எனக்கு ஆர்சிபி ஒரு ஹோப் இருக்கு, திடீர்னு ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்க கிரவுண்ட் ஹோம் கிரவுண்ட், நீ சொன்ன மாதிரி ஹோம் கிரவுண்ட்ல அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க, போன சீசன் போற வின்னு. சோ அதனால இதுவும் ஹோம் கிரவுண்ட், சின்ன கிரவுண்ட், அதனாலதான் தோத்துருவாங்கன்னு சொல்றேன். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம எஸ்ஆர்எச் ஆர்சிபி அதெல்லாமே ஓகே, பட் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, டாஸ் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் மேட்ச் ஜெயிப்பாங்க. இல்ல டாஸ் ஜெயிக்கிறதுனா எப்படி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறவங்க சொல்றியா இல்ல எப்படி சேசிங் ஃபர்ஸ்ட்? அது
பிச் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே டீம் எல்லாம் ரீக்ரூப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து சிம்பிள், டாஸ் ஜெயிக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் கொண்டு வருவான். ஓகேவா? ஏன்னா டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணுங்கிற பிளானும் இருக்கும், பிளான் பியும் இருக்கும். ஆனா பிளான் ஏ வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிக்கிறது இருக்கும். கண்டிப்பா ம் ஹெட் டு ஹெட் டு ஹெட் எவ்வளவு இருக்குன்னு கேட்கணும். ஹெட் டு ஹெட்ல எஸ்ஆர்ஹெச் தான் அதிகம். எஸ்ஆர்எஸ் தான் அதிகம் ஹெட் டு ஹெட். கம்மி. டோட்டலா எஸ்ஆர்எஸ் தான் அதிகம். எஸ்ஆர்ஹெச் டோட்டலா பார்த்தா எஸ்ஆர்எஸ் தான் அதிகம். பார்க்கலாம் எப்படிதான். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் சின்ன கிரவுண்டு ஆர்சிபி அடிக்கிறத விட எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பேட்டிங் எல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, எஸ்ஆர்ஹெச் கொண்டு போய் எங்கேயோ சொருகி வச்சிருவானுங்க ஸ்கோரை. எஸ்ஆர்எஸ்ல டாப் 4 தான். சரி சரி, பவுலர்ஸ் யார் இருக்கா? ஓகே, அது ஓகேப்பா. ஆர்சிபி பவுலர்ஸ் ஓகே ஆர்சிபி புவி இருக்கா? அப்படி நம்ம புவி எல்லாம் ஓகே. அது திடீர்னு ஃபார்முக்கு வருது, அவ்வளவுதான். போன சீசன் சூப்பரா போட்டா அப்படி புவி. அது போன சீசன். மூவி வந்து புதுசா ஒரு பவுலர் வந்திருக்கு அப்படி ஆர்சிபிக்கு. இந்த எஸ்தேயாலுக்கு கூட யாராவது சப்போர்ட் பண்ணாதான் அவனோட ஃபார்ம் வரும். ஆர்சிபிக்கும் என்ன மேட்டர்னா, ஆர்சிபியோட டாப் ஆர்டர் போச்சுன்னா போனதுதான். அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல மிடில் ஆர்டர்ல. அதாவது ஆர்சிபிக்கு அடிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. டிம் டேவிட் இருக்கான், ஷெஃபர்ட் இருக்கான் கீழே அடிக்கிறதுக்கு. ஆனா இதுல எஸ்ஆர்எச்ல யார் இருக்கா கீழே வந்து அடிக்க? யாசன். நீ எஸ்ஆர்ஹெச் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க. நான் எஸ்ஆர்எச் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. என்ன சொல்றேன்னா அவங்க டாப் 4 நல்லா ரன் இருக்கு. அடிச்சானாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 110 ரன் அடிச்சாலும் 110க்குள்ள சுருட்டிடுவாங்க. அசிங்கப்படுத்துறான். இன்னொன்னு, சரி ஓகே, நாளைக்கு இருக்கிற மேட்ச் எப்படி இருந்தாலும் பிச்சை போட்டு அது இதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்டட் டார்கெட் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆமா, எவ்வளவு ஸ்கோரிங்ஸ் இருக்கும்? நான் வந்து 2 எனக்கு என்னமோ 200 தான் தோணுது. ஏன்னா சின்ன கிரவுண்டு, 2 பக்கமே அடிக்கிற பேட்ஸ்மேன் எல்லாமே இருக்காங்க. இந்த பக்கமும் நல்லா அடிப்பானுங்க, அந்த பக்கமும் நல்லா அடிப்பானுங்க. பவுலிங் 2 பக்கமே மொக்க. அதனால எனக்கு என்னமோ 200+ வரும்னு தோணுது. இது அவளுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா 160 to 170 வரும். 160 சொல்றான். ஆமா, 260 270 வரைக்கும் வரும்னு சொல்றீங்களா? எனக்கு அவ்வளோலாம் வராது. 200 210 160 to 170 160 to 170. இல்ல 210 பக்கம் வரும்டா. 210 பக்கம் வரும். வராது. இங்க பாரு, இதுல வந்து பெத்தல் இருக்கான், ஆர்சிபி பெத்தல் இருக்கான், கோலி, டிம் டேவிட், ஷெஃபர்ட் கீழே வந்து அடிப்பாங்க. பிளேயர்ஸ் வச்சு கிடையாது. அப்படி பார்த்தோம்னா பிளேயர்ஸ் வச்சு பார்த்தோம்னா 300 கூட அடிக்கலாம் நீ சொல்லலாம். ஃபில் சால்ட், பத்திடர் எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. நம்ம இந்த ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஷோவோட எண்ட்ல உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? யார் ஜெயிப்பாங்க? எஸ்ஆர்ஹெச். நான் ஆர்சிபி பக்கம் போற கட் ஃபீல் தான் எனக்கு. நான் ஆர்சிபி பக்கம் போறேன். பாப்போம் யார் ஜெயிக்கிறானே. ஓகே गाइस, உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சதுன்னா நீ முடிஞ்சடி. நாளைக்கு பாப்போம். எனக்கும் எஸ்ஆர்எஸ் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. பிராக்டிகலா பார்த்தா எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். ஒரு லெவல், ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு என்னமோ ஆர்சிபி ஜெயிக்கும்னு ஒரு சின்ன ஒரு கட் ஃபீல். சரிப்பா, எதுக்கு ரெடியாகவே நாளைக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க. எங்ககிட்ட ஏதாவது குறையுதா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ. See you on next video. Bye.